பப்பாயா செய்யலாமான்னு பார்த்துட்டு எங்க அம்மாவை இட்லி தோசை வடைன்னு எல்லாத்துலயும் ஸ்பினிச் இருக்கணும்னு சொல்லுவோம். அதாங்க நம்ம பசலக்கீரை. அதுல ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். ஆனா அப்படி ஸ்மெல்லே வராம சூப்பரா இந்த பாலக்கீரை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி திருப்பி கேட்பாங்க. சோ டக்குன்னு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண பசலக்கீரையை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு சிட்டிக்கு சக்கரை போட்டு கரெக்டா 1 minute பிளான்ச் பண்ணி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இப்படி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி சீரகம் பொரிஞ்ச உடனே சாப் பண்ண கார்லிக் நல்லா பிரவுன் ஆன உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க பசலக்கீரை பேஸ்ட் நல்லா அல்வா பதத்துக்கு 5 minutes கிண்டி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 2 கியூப் பட்டர், ஒரு சாப்ட் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், 6 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், உப்பு போட்டு இது கூடவே நம்ம கசூரி மெத்தி ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வதக்கி நம்ம செஞ்சு வச்சிருக்க பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணி 2 வதக்கி அது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு லைட்டா கொதி வந்த உடனே 50 ml ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஹாட்டா சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம பாலக் பன்னீர். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.